அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சைக்கோசிஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். வாதம், பித்தம், கபம் என்று எப்படி பிரிக்கிறாங்களோ அதுபோல் டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கிரானிக் டிசீஸை மூணாக பிரிக்கிறார். சோரா, சிஃபிலிஸ், சைக்கோசிஸ் அப்படின்னு. நம்ம இப்போ சைக்கோசிஸை பார்க்குறோம். சைக்கோசிஸ் அப்படின்னா மனநோய். நீங்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க சைக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், இதுதான் சைக்கோசிஸ் அப்படிங்கிறத அந்த எடுத்துட்டிங்கன்னா சைக்கோ அப்படின்னு வந்துடுது இல்லைங்களா? அப்போ மனநோய், மனக்கோளாறுகள், அது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரி அப்படின்னு சிம்டம் சைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் பகுதி, முகம் பகுதியில் மேஜராக பாதிப்பு இருக்கும். என்னன்னா, தாடி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம், மயிர்கால் பகுதிகளில் உங்களுக்கு அல்சர் இருக்கும். அது ஒரு சிம்டம். அடுத்து உடம்புல பரு அவங்களுக்கு வந்தாலும் கூட பருவுக்கு நடுவில் ஒரு ஹேர் இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி கொப்பளங்கள் உடம்புல எந்த பகுதியில் வந்தாலும் அதுக்கு நடுவு பகுதியிலையும் கொப்பளங்கள் இருக்கும். அரிப்பு, வலி, எரிச்சல், நீர் வடிதல், ஒரு இம்சையான தன்மைகள், இவை எல்லாமே இந்த இதில் இருக்கும். அப்போது இந்த நிலைப்பாட்டை சரி செய்வதற்கு என்ன வழி? இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு, அறிகுறிகளை வைத்துக்கொண்டு அவங்க மனநிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கணக்கில் எடுத்து இரண்டையும் கம்பேர் பண்ணி அதுக்குரிய சொல்யூஷனை, தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி ஹோமியோபதியில் இருக்குது. அப்போ அதுதான் சொல்கிறோம், டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ். ஒட்டுமொத்தமான நோய் அறிகுறிகளையும், உடல் ரீதியானது, மன ரீதியானது, அடுத்து சுற்றுப்புற சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் ஒன்றாக கணக்கில் எடுத்து அதற்கு உரிய மருந்தை ஹோமியோபதியில் டாக்டர் ஹனிமேன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கார். அந்த மருந்தை பயன்படுத்தும் பொழுது அவங்க அந்த மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். இந்த தோல் போன்ற உடல் ரீதியான பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு விடுகிறார்கள். அவர்கள் நல்ல ஒரு மனிதராக, இயற்கையான சூழலில் வாழக்கூடிய மன அமைப்புடையவராக மாறுகிறார்கள். இதற்கு நீங்கள் ஹோமியோபதியில் எடுத்துக்கினா அர்ஜென்டம் மெட்டாலிக்கம், அர்ஜென்டம் நைட்ரிக்கம், காலி சல்ஃப், ஸ்டாபிசாகரியா, சல்ஃபர் போன்ற பல மருந்துகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸை ஒருத்தருக்கு எடுத்து பார்த்த பிறகு தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டையே கொடுக்கணும் என்று சொல்லுகிறோம். ஏதோ ஒன்று நம்ம சில மெடிசன்ஸு நாம் டைரெக்டாக சில பிரச்சனைகளுக்கு எடுத்துடலாம்.
தலைவலியா டக்குன்னு என்ன பண்ணலாம், பெல்டோனா போட்டோம்னா குறையும், அதை ஜெல்சீமியம் போட்டால் குறையும்னு சொல்லலாம். ஆனால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்தமான நோய் அறிகுறிகளையும் எடுத்து அதுக்கான சிகிச்சை கொடுக்கும் பொழுது தான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் என்பதனை கூறி, இது போன்ற பிரச்சனைகள் யாருக்காக இருந்தாலும் உடனடியாக சர்வம் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ஆலோசனைகளும் மருந்தும் உங்கள் இடம் தேடி கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்வார்கள் என்று கூறி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.